உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் அவர்களிடம் அவரது மாணவர் ஒருவர் ஒரு சந்தேகம் கேட்கிறாருங்க. சிறந்த மாணவன் எப்படி இருக்க வேண்டும் ஐயா அப்படின்னு கேட்கிறாங்க. கோழியை போல் இருக்க வேண்டும், கொக்கை போல் இருக்க வேண்டும், உப்பை போல இருக்க வேண்டும், உன்னை போல இருக்க வேண்டும் அப்படின்னு பதில் சொல்றாருங்க. அந்த மாணவனுக்கு ஒண்ணுமே புரியலைங்க. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாருங்க. அப்போ சாக்ரட்டிஸ் அவர்கள் சொல்றாங்க, கோழியை போல் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். கோழி என்ன பண்ணும்? குப்பையை கிளறும். குப்பையை கிளறிட்டு தனக்கு தேவையான உணவை மட்டும் எடுத்துக்கும். அதே மாதிரி மாணவன் வாழ்க்கையில தீமையெல்லாம் நீக்கிவிட்டு நன்மைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். கொக்கை போல இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். கொக்கை என்ன செய்யும்? ஒத்த காலில் நின்றுட்டு இருந்து தண்ணியில மீன் வரதை கவனிச்சு பார்த்துட்டு இருந்து சரியான நேரத்துல மீன் வரும்போது மட்டும் பாஞ்சு போய் கொத்தி அந்த மீனை சாப்பிடும். அதே மாதிரி மாணவனும் சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்து தனக்கான சரியான வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்தி முன்னேறணும் அப்படின்னு சாக்ரட்டிஸ் அவர்கள் சொல்றாங்க. உப்பை போல இருக்கணும்னு சொன்னேன். உப்பு உணவுல கலந்துச்சுன்னா நமக்கு உப்பு இருக்கு அப்படிங்கிறது சுவை மூலமா தெரியும். ஆனா அது கரைஞ்சிடுறதுனால நம்மளால பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒரு மாணவன் ஒரு துறையில சிறந்து விளங்குறான் அப்படின்னா அவன் செய்யும் செயல்கள் தனித்தன்மையா இருக்கணும். அவன் அந்த இடத்துல இல்லைனாலும் அந்த செயலை அவன் தான் செஞ்சான்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவன் சிறப்பா செஞ்சிருக்கணும், தனித்திறமையோட இருக்கணும் அப்படிங்கறத தான் சொல்றாரு. சரி, இதெல்லாம் சரி, உன்னை போல இருக்கணும்னு சொன்னீங்களே, அது என்னது அப்படின்னு அந்த மாணவன் கேட்கிறாங்க. மாணவன் என்பவன் தனக்கு வர சந்தேகத்தை எந்தவித தயக்கமும் இன்றி ஆசிரியரிடம் துணிவா போய் கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு அதன்படி வாழணும். இந்த சந்தேகத்தை நீ என்கிட்ட வந்து கேட்டதுனாலதான் உன்னை போல இருக்கணும்னு சொன்னேன்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாருங்க. அந்த மாணவனும் மகிழ்ச்சியா கிளம்பி போறாங்க. சிறந்த மாணவனா நீங்களும் திகழ்வீங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் கேட்க தேஸ்மணி சேனல் அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.